80s அண்ட் 90s கிட்ஸ் காலகட்டத்தில் தமிழ் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டவங்க தான் நடிகை மீனா. ரஜினிகாந்த், கமல், பிரபு, சத்யராஜ், அஜித் உள்ளிட்ட பல நடிகர்களோட சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகை மீனாவோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொழிலதிபரான வித்யாசாகரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகா அப்படின்ற ஒரு மகளுமே இருக்காங்க. இந்த நிலையில மீனாவோட கணவரான வித்யாசாகர் நுரையீரல் பிரச்சனை காரணமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காலமாயினாரு. அவர் இருந்ததுக்கு அப்புறம் மீனா ரொம்பவுமே மனசடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மகளை குறித்தும் தன்னோட தொழில் கடமைகள்ல மட்டுமே கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு நடிகை மீனா அவங்க பேட்டி அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில அவங்களோட இரண்டாவது திருமணம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. என்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட இரண்டாவது திருமணம் குறித்து நிறைய வதந்திகள் சோசியல் மீடியா முழுவதுமே பேசப்பட்டு வருது. அதை கேட்கும் போது என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. முன்னெல்லாம் ஒரு வதந்திகள் பரவுச்சு அப்படின்னா அது என் காதுக்கு வரவே வராது. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஒரு செய்தி வந்துட்டாலே போதும், அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு சோசியல் மீடியா முழுவதுமே பரப்பி விட்டுறாங்க. அவங்க சொல்ற விஷயத்துல ஏதாவது ஒரு உண்மை இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ உண்மைதானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனா அவங்க உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த நேர்ல பார்த்த மாதிரி நிறைய வதந்திகளை பரப்பி விடுறாங்க. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பாப்பா அப்படின்றதையே மறந்துடுறாங்க. இதையெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவுமே வருத்தமா இருக்கும். ஒரு கட்டத்துல ஆத்திரமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எமோஷனலா பேசி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் கர்மாவை நம்புறேன். கர்மா அவங்கள சும்மாவே விடாது. ஏன்னா என்னை சுற்றி இருந்தவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, அதனால இப்போ அவங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதை இன்னுமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நடிகை மீனா ரொம்பவுமே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியா முழுவதுமே வைரலாகியும் வருது.